ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகுகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அதோடு முடிந்துவிட்டது என்பது கிடையாது. வாழ்க்கையில் எல்லாம் அடுத்தடுத்து இன்பமாகவே நடக்கும். ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகிறது என்ற பொழுது ஐயோ நம் வாழ்க்கையில் தள்ளி போகிறதே என்று நினைக்காதீர்கள். ஏன் தெரியுமா? தள்ளி போக என்னதான் காரணம் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாழ்வில் நான் இருக்கிறேன். உனக்காக ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நலமும் வளமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றி கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? கவலை என்ற ஒன்று எதற்கு முதலில் சொல் பார்க்கலாம். வாழ்க்கை என்பது கவலைப்படுவதற்காக அல்ல கண்மணி. வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருப்பதற்குத்தான். அது சில பாரங்கள், சில துன்பங்கள் எல்லாம் வரும் பொழுது நீ நினைக்க கூடாது அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்பதை நினைக்க கூடாது. வாழ்க்கையில் இந்த நிலைமையும் கண்டிப்பாக மாறும். இந்த நிலைமையும் கண்டிப்பாக உயரும் என்று நினைத்தாலே போதும். நீ தேட தேட ஒரு சில விஷயங்களை தேட தேட உன்னுடைய வாழ்வில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒரே இடத்தில் அமர்ந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எல்லா விஷயமும் அப்படியே இருந்து விடாது. எல்லாமும் மாறும். நீ தேடுவது, உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைப்படுவது எல்லாமும் நடக்கும். இன்று சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவிலேயே நீ ஆசைப்படும் விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். இந்த சாயின் கருணை இருக்கும் வரைக்கும், இந்த சாய் உன்னோடு இருக்கும் வரைக்கும் எல்லாமும் உனக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் கிடைக்கவே ஆரம்பிக்கும். தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஓடுகிறீர்களோ, எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் இவ்வளவு பாடுபடுகிறீர்களோ, அந்த விஷயத்தை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் செய்வதினால் முன்னுக்குத்தான் வருவீர்களே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின் தள்ளி போகவே மாட்டீர்கள். நிறைய பேர் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, அது நடக்காது, இந்த விஷயம் நடக்காது, அந்த விஷயம் நடக்காது என்று ஏகப்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் நீ மட்டும் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும். எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு, இது நடக்காது, இது உன்னை ஏமாற்றும் என்று நினைக்காது. என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலுமிருந்து உன்னை நான் மீட்டு வெளியே கொண்டு வருவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்பம் என்ற ஒன்றை சூட்டுவேனே தவிர துன்பம் என்ற ஒன்றை ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னுடைய பிள்ளையின் மீது சூட்டவே மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நலம் உண்டாகும். ஐஸ்வர்யங்களும் தனம் தானியங்களும் அனைத்தும் திருப்திகரமாக நடக்கும். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் அத்தனை விதமான காரியங்களிலும் உன் வாழ்வில் நீ வெற்றி என்ற ஒன்றை படிப்படியாக அடைவாயே தவிர தோல்வி என்ற ஒன்றை எந்த நாளும் இனி வரும் நாட்கள் மொத்தத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க மாட்டாய். இந்த சாய் என்றுமே நலமும் வளமும் பெற்று உன் வாழ்வில் திருப்தியாக அனைத்து சுபமான காரியங்களையும் செய்து கொடுப்பேன். நீ, உன் குடும்பம் அத்தனை பேரும் என்னுடைய பக்தர்கள். உங்களுக்கு எப்படி நான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்க நான் விடுவேன்? தயவு செய்து நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாய் இருக்கிறேன் என்று நம்புங்கள். இந்த சாய் இருப்பதை நீங்கள் முழுமையாக நம்பினீர்கள் என்றால் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். யார் தெரியுமா எப்பொழுதுமே கவலைப்பட வேண்டும்? தெய்வத்தை
நம்பாதவர்கள், தெய்வத்தை நம்பாதவர்கள்தான் வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று எப்பொழுதும் எல்லா நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தெய்வத்தை நம்புபவர்கள் என்றும் எல்லா பொழுதும் நமக்காக தெய்வங்கள் இருக்கும் பொழுது எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும் என்று தைரியமாக இருக்க வேண்டும். நீயாக இரு. நான் செய்ய வேண்டிய சுபமான விஷயங்களை உனக்கு எப்பொழுதும் எல்லா நாளும் எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் வளர்ச்சிகள் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நிறைய நிறைய மாற்றங்களும் நிறைய நிறைய திருப்திகளும் இருக்கும். நீயாக இரு. நான் செய்வது அனைத்தும் நல்லதுக்காகவே செய்கிறேன். பல நாள் கனவுகள் ஒரு நாள் நிச்சயமாகவே நடக்கும். அந்த நாள் ஒன்றும் வெகு தூரத்தில் அல்ல, பக்கத்தில் தான் இருக்கிறது. பார்ப்பவர்களுக்கும் சரி உனக்கும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இனிமேல் வரும் காலம் நல்லது நடக்காதோ என்று தோன்றும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கும் எனக்கு தெரியும் அல்லவா? உன் வாழ்வில் நல்லது நடக்குமா, நீ ஆசைப்பட்டது கிடைக்குமா என்று எனக்கு தெரியும் அல்லவா? நிச்சயமாக சத்தியமாக நீ என்னென்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், என்னென்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது எல்லாமும் உன் வாழ்வில் திருப்தியாகவே நடக்கும். நீ என்றுமே என்னுடைய பிள்ளை, சரியா? நீ என்றுமே என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் நான் இருப்பேன். உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றை கூடிய சீக்கிரமாகவே தருவேன். இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி எதற்கும் பயப்படாதே. ஏனென்றால் உன் வாழ்வில் அனைத்தையும் நலமுடனும் வளமுடனும் அமைத்து தருவதற்கு நான் உள்ளேன். நீ யாரை பார்த்தாலும், யார் உன்னை எந்த நிலையில் பயமுறுத்தினாலும் சரிதான், அவர்களுக்கு தைரியமாக பதில் சொல். நான் நிச்சயமாக முன்னேறுவேன் என்றல்ல, ஜெயித்து விட்ட பிறகு உன்னுடைய பதிலை அத்தனையும் சொல். இங்கு ஜெயிப்பவர்களுக்குத்தானே மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். முயற்சி செய்கிறேன், நான் ஜெயிப்பேன் என்று சொன்னால் யாராவது இங்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்களா? கொடுப்பதல்ல. அதனால் எல்லா விஷயத்திலேயும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்து கொள். காலம் காலமாக நிச்சயமாக நல்லது நடக்கும். உன் வாழ்வில் இன்று அழுகை, நாளை நிச்சயமாக சிரிப்பு. நீ பட்ட அத்தனை விதமான துன்பங்களுக்கும், நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்நோக்கிய அத்தனை விதமான காயங்களுக்கும் நாளையோடு முடிவுகள் கிடைத்து உன்னுடைய வாழ்வில் நீ பிரகாசத்தை வாழ ஆரம்பிப்பாய். தொடர்ந்து முயற்சிகளை செய், நல்லதே நடக்கும். என்றும் என் ஆசிர்வாதத்தின் மூலமாக நீங்கள் பலகாலம் நிம்மதியோடும் நல்ல நல்ல வளங்களோடும் இருப்பீர்கள். இது மட்டுமே தான் உண்மை. புரிந்ததா? இந்த சாய் என்றும் என்றென்றும் துணையாகவே இருப்பேன். எப்பொழுதும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நலமான வாழ்க்கையை உங்களுக்கு பெற்று தருவதே இந்த சாயுடைய முதல் வேலையாகவே இருக்கிறது. என்னுடைய வேலையிலிருந்து ஒரு நாளும் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன். பின்வாங்காமல் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விதமான நல்ல நல்ல சுபமான விஷயங்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க செய்வேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.